கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையின் வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உத்தமனாய் நடக்கிறவன் இரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். உத்தமனாய் நடக்கிறவன் இரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். உத்தமன் என்று சொன்னால் யார் உத்தமன் என்று பார்த்தோன்னா, சங்கீதம் 119:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். அப்போ உத்தமனாய் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கர்த்தருடைய வார்த்தையின்படி யார் யார், அவருடைய ஆலோசனையின்படி யார் யார் நடக்கிறார்களோ அவர்கள்தான் உத்தமர்கள், அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். மாறுபாடான இருவழி, மாறுபாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்தோன்னா, மாறுபாடு என்பது ஒழுங்கற்ற தன்மையை குறிக்கிறதா இருக்கிறது. அவர்கள் தங்கள் வழிகளிலே நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். அங்கேயா இங்கேயான்னு யாக்கோபு 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான்னு. அப்போ ஒன்றுமே நிலையே நிற்க முடியாத நிலைமையில காணப்படுவார்கள் இருமனமாய் இருந்தோன்னா. ஆண்டவருக்குள்ளாக உத்தமமாய் நடக்கிறது, உத்தமம்னா உண்மையிலும் மேலானதை தான் உத்தமம் என்று சொல்லுகிறோம். பாருங்க, வேதத்தில் ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று. அப்போ ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையின்படி அவன் உத்தமனாய் நடந்ததினாலே அவனை ஆசீர்வதித்து, அவனுடைய சந்ததியும் தேவன் ஆசீர்வதித்து, அவன் சந்ததி கடற்கரை மணலத்தனையாய் பெருக்கினது போல கர்த்தர் இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும்போது கர்த்தர் ஆபிரகாமை போல நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். லோத்தை பார்த்தோன்னா, லோத்து தன் வழிகளில் இருமனம் உள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாமோட தான் இருந்தான், ஆபிரகாம் கூடயே தான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆபிரகாம் என்னென்ன செய்தானோ அதே போல தான் அவனும் தேசத்தெல்லாம் விட்டுட்டு வந்தான். ஆனால் அவன் செழிப்பான இடத்தை பார்த்து கொண்டு அவன் பின்வாங்கி போன நிலைமையில் மாறிப்போனான் லோத்து. அதனாலே அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினதினாலே அவனுடைய சந்ததி தேவனுக்கு அருவருப்பான சந்ததியாக காணப்பட்டது. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறாத சந்ததியாக மாறி போனது. நாம் அப்படி இல்லாதபடி ஆபிரகாமுடைய சந்ததியைப் போல ஆசீர்வாதம் பெற்றவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய சத்தியத்தின்படி நாம் நடக்கும்போது நம்மளுடைய வழி உத்தமமாயும் காணப்படும். தேவன் நம்மை உத்தமர்களாக மாற்றி அவருடைய வழியிலே நம்மை நிலைநிறுத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.